வணக்கம். இந்த தொகுப்பில் நம் பிறந்த தேதியின்படி நம் வீட்டில் எந்த பொருள் வைத்தால் அது நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். பிறந்த தேதியின்படி இந்த பொருட்களை நம் வீட்டில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். இதனால் நமக்கு பிறந்த தேதியின் பலனையும் அதனுடைய அதிர்ஷ்டத்தையும் நாம் பெற முடியும். பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கையாக இருந்தால், உதாரணத்திற்கு நீங்கள் பிறந்த தேதி 26 இருந்தால் அவர்கள் 2 கூட்டல் 6 என்று கூட்ட வேண்டும். கூட்டினால் 8 வரும். அந்த எண்ணுக்குரிய பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்க வேண்டும். இப்போது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கையின் பலன் பற்றி பார்ப்போம். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை 1 என வந்தால் அவர்கள் புல்லாங்குழலை வீட்டின் வடக்கு திசையில் வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக அந்த புல்லாங்குழல் மரத்தால் ஆனதாக இருக்க வேண்டும். 2 என்ற தேதியில் பிறந்திருந்தால் அல்லது கூட்டு எண்ணிக்கை 2 வந்தால் வெள்ளை நிறத்திலான சாக்பீஸை வீட்டின் வட தென் திசையில் வைத்திருக்க வேண்டும். அந்த சாக்பீஸ் வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது. வீட்டில் அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் வராமல் தடுக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை 3 எண்ணில் வீட்டின் வடக்கு திசையில் ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும். முழு ருத்ராட்சமாக வைத்திருக்க வேண்டும். ருத்ராட்ச மாலையை வைக்க கூடாது. எந்த முக ருத்ராட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. வடகிழக்கு திசையில் வைத்திருக்க வேண்டும். பிறந்த தேதியும் மற்றும் கூட்டு எண்ணிக்கை 4 வந்தால் அவர்கள் கண்ணாடியை வீட்டில் தென்மேற்கு திசையில் வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக கண்ணாடியை வைத்திருக்கும் போது அந்த கண்ணாடியை முழுமையாகவும் பெரிதாகவும் இருக்க வேண்டும். உடைந்ததாக இருக்கக்கூடாது. பிறந்த தேதியும் மற்றும் கூட்டு எண்ணிக்கை 5 என்று வந்தால் அவர்கள் வீட்டில் வடக்கு திசையில் குபேரர் அல்லது லக்ஷ்மி படத்தை வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். பிறந்த தேதியும் மற்றும் கூட்டு எண்ணிக்கை 6 எண்ணில் வீட்டில் தென்கிழக்கு திசையில் மயில் இறகை வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டில் பணம் பெருக அதிகரிக்கும். பிறந்த தேதி மற்றும் கூட்டு எண்ணிக்கை 7 என்றால் அவர்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில் ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும். அந்த ருத்ராட்சம் பிரவுன் கலராக இருக்க வேண்டும். எந்த முகம் ருத்ராட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்திருக்க வேண்டும். பிறந்த தேதி மற்றும் கூட்டு எண்ணிக்கை 8 என்றால் அவர்கள் கருப்பு நிற கிறிஸ்டலை வீட்டில் தென் திசையில் வைத்திருக்க வேண்டும். இதனால் அந்த கிறிஸ்டல் அனைத்து விதமான கெட்ட ஆற்றலையும் ஈர்த்து நல்ல ஆற்றலை வீட்டில் உலவச் செய்யும். பிறந்த தேதி மற்றும் கூட்டு எண்ணிக்கை 9 எண்ணில் அவர்கள் வீட்டின் தென் திசையில் பிரமிடு வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் நல்லது. இந்த தொகுப்பில் உங்கள் பிறந்த தேதியின்படி என்ன பொருள் வீட்டில் வைக்க வேண்டும் என்று தெரிந்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.